கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசவைகள் கூடுது. சோழ அரசவைகளானது கூடி அந்த அரசவைகள் தானே யாவரும் கலந்து முடிவும் எடுத்தார்கள். அப்ப மந்திரி பிரதானிகளை அழைத்து கணக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு, ஐயா இந்த ஆண்டுல இருந்து எங்கெங்க இருந்து வாய்தா வந்திருக்குது, யாராரு வரிப்படம் கட்டி இருக்கிறாங்க, யாராரு வரிப்படம் கட்டாம இருக்கிறாங்க என்பதையெல்லாம் ஒரு சீக்கிரமாக கட்டேதை கணக்கெடுத்துப்பார் அப்படி என்று சொல்லி அப்ப அதுக்கு பின்னாடி பட்டவதானே கணக்கு பிள்ளை என்ன கணக்கு எடுத்து பார்த்தாரே. கணக்கெடுத்து பார்க்கும்போது சரி அரசே கணக்கெடுத்து பார்த்தீங்க ஐயா கணக்கு பிள்ளைகளே, 4 நாட்டுல இருந்து வாய்தா கட்டோளப்பா வெங்காயம் எல்லாம் கரெக்டா வந்துருக்குங்க. சரி, ஆனா 5 வருஷ காலமும் ஒரு நாட்டுல இருந்து மட்டும் வந்தீங்க. கணக்கு பிள்ளையே 5 ஆண்டு காலமாக ஒரு நாட்டிலே இருந்து வாய்தா வரவில்லை, வரிப்பணம் செலுத்தவில்லையா? அது எந்த நாடு? பொன்னிவள நாடு. பொன்னர் சங்கர் 2 பேரும் அவங்க அப்பா உள்ள காலத்துல வந்து நம்மளுக்கு வரி வாய்தா கட்டணுங்க. சரி, இன்னைக்கு 5 வருஷமாக 5 வருஷ காலம் இந்த பொன்னரோட ஆட்சியில நம்மளுக்கு வாய்தா வரி கட்டப்போ நடவே இல்லைங்க. நான் நிக்கு கட்டிடுவாங்க நாளைக்கு இல்ல அரசுக்கு தெரியுமா என்னமோ நான் நம்ம இடத்துல சொல்லாம. சரி, 5 வருஷமா பொன்னிவள நாட்டுல இருந்து நம்மளுக்கு கட்டாயம் கட்டுறப்போ வரீங்க. வாய்தா கட்டவில்லை, வரிப்பணம் செலுத்தவில்லை 5 ஆண்டு காலமாக. ஆனால் இதையெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு சபை அப்படித்தான் இருக்குமா? சாதாரண மக்கள் இப்படி எல்லாம் அட்டுழியம் பண்ணுகிறார்களா? ஆகையால ஐயா விளக்கவில்லை, ஒரு சீக்கிரமாக லீனம் எழுது. சரி, வடநாட்டுக்கு ஓலைகளை அனுப்பி வைக்க வேணும். சீட்டை கண்ட நாளிகைக்கு சீக்கிரமாக வர வேணும், ஓலை கண்ட நாளிகைக்கு உறுதியாக வர வேணும் சொல்லி வாய்தா கட்ட சொல்லி ஓலை அனுப்பும் என்று சொன்னார். அதன் பிரகாரமே அரசவையிலே ஒரு சீக்கிரமாகத்தானே வரையோனே மற்ற பனையோலை மறைச்சோலை நாவலிச்சு கொண்டு வந்து கூந்த பனையோலை உருத்தோலையான நாவலிச்சு கொண்டு வந்து, ஆனால் வடநாட்டை ஆண்டு வரக்கூடிய ஒன்னாம்பல சாமிக்கு அறிக்கை என்னவென்று கேட்டால் 5 ஆண்டு காலமாக வாய்தா கட்டவில்லை, வரிப்பணம் செலுத்தவில்லை, கண்ணி கலிக்கோட்டை கட்டெடுப்பு நெருக்கமானது வராமல் இருக்கிறது. ஆகையாலே சீட்டை கண்ட நாளிகைக்கு சீக்கிரமாக வர வேண்டும், ஓலை கண்ட நாளிகைக்கு வாய்தா கட்ட உறுதியாக வர வேண்டும் சொல்லி அந்த ஓலைகள் தானே மொத்தம் அமோத்து பறிச்சது முத்தும் பதிச்சது போல் 3 வரிகளானது வச்சிருந்தது, பவளம் பதிச்சது போல் 10 வரிகளானது ஓலைகளை வச்சிருந்தார். சில்லாக்கும் சீட்டானதை இழந்து கையிலே கொடுத்தார் சோழ மன்னரிடத்திலே. அப்ப சோழ மன்னர் தானே சீட்டை எடுத்து படித்து பார்த்தார்.
பார்க்கின்ற பொழுது வாசகம் சரியாக இருக்கிறது. ஒரு சீக்கிரமாக தங்க செப்பு குடமானது எடுத்து வர சொல்லி தங்க செப்பு குடத்துக்குள்ள அந்த ஓலையானதை போட்டு அதன் மீது தானே சோழ நாட்டு முத்திரைக்கையானது வச்சாங்க. முத்திரைக்க வச்சு ஆனால் இந்த ஓலையை ஒரு சீக்கிரமாக அனுப்பி வைக்க வேண்டும் வளநாடு என்று சொல்லி சாமி யாரை கிடைச்சாங்க சோழ அரசர்கள் தானே வெள்ள வெள்ள சேவலை வைத்தான். அந்த வெள்ள வெள்ள சேவல் ஓடி ஓடியாங்க. அப்ப சோழ மன்னர்கள் தானே என்ன விதம் பேசி என்றார்கள் வந்தோம். ஆனால் தென்னாட்டை ஆளக்கூடிய சோழ அரசருக்கு பணிவான வணக்கம் வணக்கம். ஆனால் சுவாமி இந்த நேரத்தில் நினைத்தானேயா அழகனால விகரம் என்ன விகரம் என்னையாதாமி அன்புடானே சொல்லுவீங்க சொல்லுவீங்க சோழமன்னா என்னை அழைத்த விதம் என்னங்க சுவாமி? அப்பா பொன்னி வளநாடு முழுமையாட்சி சரி இங்க இருக்கிற சுருளோலை கொண்டுதானே கொடுக்க வேண்டும். ஓஹோ இந்த சுருளோலையே கொண்டு வைத்தானே பொன்னரத்துல கொடுக்கணும். 5 வருஷமா வரி வாயிலா கண்டாயம் 8 ரூபாய் கட்டவில்லை. அதுக்காக சோழ மன்னன் கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த சுருளோலை கொண்டு கொடுத்துருவாங்க. அப்படிங்களா? சரி சாமி மன்னன் சொல்லுக்கு அட்டி இல்லாத பிரகாரமாக அப்ப சேவகமார்கள் தானே பார்த்தார்கள். அதே தம்பி ஏய் சோழ மன்னர் சொல்றாங்க ஓலை கொண்டு போக சொல்லி நேற்று பார்த்தா அந்த ராஜாக்கள் 1000 பேர் வந்தாங்க. அந்த 1000 பேர் வந்து அடிபட்டு உதைபட்டு துன்புறுத்தி வந்திருக்கிறாங்க. அப்படி 1000 பேருக்கு அப்படி ஒரு நிலைமையா நாம 2 பேரும் ஓலை கொண்டு போனோம்னா ஏண்டா எங்கால அதற்கு போட்டா நீ பயப்படாதடா. அப்புறம் உம்பொண்டாட்டி எம்பொண்டாட்டி அப்புறம் எம்பொண்டாட்டி உம்பொண்டாட்டிக்கு ஒரு நாள் போயிரு என்ன பண்றது? அதை முன்னையே அறிஞ்சு வந்திருக்கிறாங்கல்ல. நாம போய் 2 பேர் என்ன பண்ண போறது? போனா அறிவுன்னு போடுவாங்க. கோவிலின்னு இந்திய சுண்ணாம்புக்கலவையில் முடிச்சு வந்துடுவாங்க. சோழம் பண்ண ஆமா அதுக்குதான் தப்பிக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா தம்பி கரமணி எந்த நாள் சொல்லுவாங்க காகம் கூட பொன்னிறமாக சொல்லி. ஆமா அது போல பேர் சூழ்ந்து இருள் சூழ்ந்து வெறுங்காடாயிருந்த போதிலும் வாக்காலை வரப்பாக்கி வற்றாத நீர்தைக்கு விதை விதைக்கின்ற வன்புன்னு சொன்னா அது காராள சாமியுடைய பண்பாகும். ஆமா அப்பேற்பட்ட காராள சாமி கிட்ட சரணமா போனா எனக்கும் மரணம் வராதரா? நாம ஓலை கொண்டு தூதுவராக போறோம். நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. போகலாம் ஒரு சீக்கிரமாக சோழனுடைய உத்தரவின் பிரகாரம் அந்த ஆணையாக அலங்கரித்துக் கொண்டு வந்து ஆணையின் மீது செப்ப குளத்தை மேல வச்சு அந்த ஆணையோட்டை கொண்டு சாமி எங்காக வர அங்க இன்னும் வந்தோம். அப்ப சிவபெருமார்கள் தானேயா பொன்னி வரம் நாடோதேடி அம்மா
யானை மேல வச்சுக்கிறாங்க வெப்ப குடத்தை வச்சுக்கிட்டு அப்படி யானைப்பானோடு வடநாடு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது ஏய் ஏண்டா வடநாடு போராமல் வந்துகிட்டு இருக்கிறோம். நாம முன்ன பொண்ணு வடநாடு போனது கிடையாது. இப்படி இருந்தா பேசுறீங்க. நாம எதுக்கும் என்னதே நம்ம ஊர்ல ஆணையாக இருந்தாலும் அடுத்த ஊருக்கு போனா பூனையை அடங்கி போகணும். அது மட்டும் இல்லாம சந்தர வழியே போக வேணும். எப்படி 5 ஆளுங்க 5 பேரை கேட்டு தெரிஞ்சு போனோம். ஆமா, அதனால நாம எதுக்கு இந்த மலையில யாரும் வந்தாங்கன்னா அவங்கள தகவல் கேட்டுக்கலாம். எங்க போனா அண்ணன் தம்பி 2 பேர் இல்ல யார் எப்படிப்பட்டவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போனாங்க. ஆமாண்டா ஆமாண்டா. இப்படி யாராருக்கு பேசிக்கிட்டு அந்த தேவகுமார்கள் தானே யானைப்பாகனோடு தேவகுமார்கள் வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வெள்ளாங்குளத்தூர் வழியாக வருகின்ற பொழுது அந்த காட்டு பண்ணாலை செல்லிமுத்து கவுண்டர்களும் இன்னும் வண்ணமாக்கின்ற வரலாறு யாவர்களும் அந்த வழியிலே வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தாங்க தேவகுமார்கள். ஏய் குறுக்கடிக்காத தெரிஞ்சு போயிடும். ஏண்டா பார்த்தா இங்கே பார்த்தா தெரியுமா? அது மாதிரி தெரியுது. நான் எனக்கு கண்டா காரி நடக்கணும்னு அதை பண்ணணும்பா. மங்களம் உண்டாகட்டும். அதனாலதான் எனக்கு அந்த ஊரு இந்த ஊரெல்லாம் சுத்தணும். அப்பா பார்த்தால் ஊருக்கு புதிதாக தெரியுது. ஐயா பரு எந்த ஊரு எண்ணம் தேர்ந்தவா எங்கிருந்து யார் நீங்க எந்த ஊரு? நாங்களா நாங்க சோழநாட்டுல இருந்து வரோம். ஓஹோ, உங்க ஊர் சோழநாடு.